பட் இது வந்து வேற லெவல்ல இருக்கு. ஒரு ஒரு நார்மல் ஒரு வில்லேஜ் பீப்புள் எப்படி இருப்பாங்க, அந்த கேரக்டர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. சில ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ஒரு ஹீரோவா இருந்துட்டு எப்படி இப்பெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி, லைக் டாய்லெட்ல வச்செல்லாம் ஃபைட் பண்றாங்க, அதெல்லாம் ரொம்ப அவசரமா இருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு உண்டான இதை பண்ணியிருந்தாங்க. ட்விஸ்ட் இருந்துச்சு ஒரு 2-3 இடத்துல. படத்தோட பெரிய வெற்றி காரணம் வந்து 2-3 இடத்துல ட்விஸ்ட் இருந்துச்சு. அது கிளாப்ஸு, டைலாக்கு, சின்ன சின்ன டைலாக்ஸு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எஸ்சி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பிரசிடென்ட் தொகுதி அந்த அந்த சீட்டு வந்து அந்த அதிகாரம் வந்து நம்ம கையில் தான் இருக்கணும். அது ஒரு அந்த அதிகாரத்தில் வந்து ஒரு பொம்மையாக இருக்கிறவங்கள வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அது அந்த படத்தில் வாழ்கிறதுக்கே அங்கே அதிகாரம் வேணும்னு உருவப்படுத்திருக்காங்க. அந்த படத்தில் எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். இது வாழ்வியல் படத்தை பாருங்க. கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லவே தேவையில்லை. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஸ்மூத்தாக நல்லா கொண்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். படமே தெரியாம என்கிட்ட ரிவ்யூ கேக்குறீங்களா? ஓகே ஓகே. ஆக்சுவலி நந்தன் மூவி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னோட ரிலேட்டிவ் கூப்பிட்டாங்க, ஸோ அதுக்காக நான் பார்க்க வந்தேன். பட் மூவி வாஸ் ரியலி ஆசம். ரொம்ப நல்லா இருந்தது, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. இட் வாஸ் நைஸ். ஆக்சுவலி சார் இது வரைக்கும் நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க, சசிகுமார் சார். பட் இது வந்து வேற லெவல்ல இருக்கு. ஒரு ஒரு நார்மல் ஒரு வில்லேஜ் பீப்புள் எப்படி இருப்பாங்க, அந்த கேரக்டர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. சில ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ஒரு ஹீரோவா இருந்துட்டு எப்படி இப்பெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி, லைக் டாய்லெட்ல வச்செல்லாம் ஃபைட் பண்றாங்க, அதெல்லாம் ரொம்ப அவசரமா இருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் அண்ட் காஸ்ட் ரிலேட்டடாக தான் பேசியிருக்காங்க. சமூகத்தில் என்ன ரைட்ஸ் வேணும் மக்களுக்கு, அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலிஸ், ஈவன் கிட்ஸ் எல்லாம் கரெக்டாக பேசியிருக்காங்க. ரொம்ப கரெக்டாக பேசியிருக்காங்க. ரியாலிட்டி இருக்குது. ஈவன் ரியல் டைமில் யாரெல்லாம் இதை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் கூட கடைசியில் காமிச்சாங்க. ஸோ எவ்ரிபடி ஷுட் வாட்ச். ஈவன் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்க்கணும், அவங்களுக்கும் தெரியணும் ரியல் டைமில் இந்தியா எப்படி இருக்குது அப்படின்றது தெரியணும். இட்ஸ் அ வெரி நைஸ் மூவி. எவ்ரிபடி ஷுட் வாட்ச். இல்லை, இந்த அடிமைத்தனம் வந்து ரொம்ப காமிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நடந்து தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் மாறணும். இந்த மூவி பார்த்தா நிறைய பேர் மாறணும்னு நம்புறேன். கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லவே தேவையில்லை. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஸ்மூத்தாக நல்லா கொண்டு போயிருக்காங்க. வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது நடந்துட்டு உண்மையை தானே காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் போய் இல்லை. அது அப்படி எங்களுக்கு எதுவும் தொல்லை. தேங்க்யூ. படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார். கூட வாழை முதற்கொண்டு பார்த்தோம். இந்த படம் வந்து எல்லா படத்தை விட ஒரு வித்தியாசமான படம். யாருமே இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஒரு பஞ்சாயத்து படம் வச்சு 4 பேர் சண்டை ஓடுவானுங்க, அடிச்சுக்கிடுவானுங்க, பதவிக்காக ஆசைப்படுவானுங்க, அந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி வந்து நம்ம பதவிக்கே இல்லைன்னா கூட இன்னொருத்த பதவியில் போய் அடிச்சுக்கிட்டு தான் எந்த படத்துலையுமே சரித்திரத்திலே கிடையாது. அந்த மாதிரி மிக அருமையாக, அழகாக, நேர்த்தியாக ஒரு சீனு கொண்டு போகிற விதம் இயக்குனர் வந்து ரொம்ப அழகாக மக்களை ஒரு சீனில் கூட கீழே உட்கார வைக்கவே இல்லை. எல்லா நெஞ்சு நிமித்தி தான் படம் பார்க்கணும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. அதனால் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். சசிகுமார் சாரோட எமோஷன் பிச்சு எடுத்துக்கிட்டார். ஒரு சீன் பை சீன் பை மிக அருமையாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஒரு 2-3 சீனில் வந்தாலும் சமுத்திரகனி சார் வந்து பின்னி எடுத்துட்டார். ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு உண்டான இதை பண்ணியிருந்தாங்க. ட்விஸ்ட் இருந்துச்சு ஒரு 2-3 இடத்துல. படத்தோட பெரிய வெற்றி காரணம் வந்து 2-3 இடத்துல ட்விஸ்ட் இருந்துச்சு. அது கிளாப்ஸு, டைலாக்கு, சின்ன சின்ன டைலாக்ஸு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி? ஆமாம் ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே எல்லாமே வந்து எதிர்பாராத ஒரு கிளைமாக்ஸ். சூப்பர். அது வந்து
ஒரு இடத்துல கூட அந்த இது இல்லாமல் அப்படியே அழகாக போயிட்டு இருந்துச்சு ஆறாவது. கண்டிப்பா இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இன்னைக்கு மக்களுக்கு மிக தேவையான என்னோட உரிமையை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்க. அவ்வளோதான் வந்து ஒரு அது அழகாக சொல்லி ஒரு பொது தேர்தலில் பொது தொகுதியில் நாங்கள் வந்து நிற்கல, எங்களுக்குன்னு கொடுத்த தொகுதி ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க அழகாக. அதில் பாருங்கள், நீ நானும் போட்டி வரோம், நம்ம தானே அடிச்சுக்கணும், இவங்க அடிச்சுக்கிறாங்க. அந்த இடம்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து அந்த இடம் மக்களை பாதிக்கக்கூடியது, மனசை பாதிக்கக்கூடியது. நான் 2 பேரும் சண்டை விட்டுக்கிறேன், நான் நிற்கிறேன், அவர் நிற்கிறாரு, இது எதுக்கு இவங்க அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இன்றைக்கி நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த சமுதாயம் இந்த படத்துலேருந்து ஒரு வீழ்ச்சி வருது. படம் பார்த்தோம், ரொம்ப 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 அருமையாக இருந்தது. இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். யாரும் படம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. மக்களுக்கு தேவையான படம், அதாவது வந்து என்ன சொல்லணும்னா, இந்த படம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த படத்தை ஒரு ஜாதியான படமாவோ ஜாதிய ரீதியாவோ இல்லை ஒரு வன்மமாவோ யாரும் பார்க்க வேணாம். ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி மாரி செல்வராஜ் சார், ரஞ்சித் சார் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தலித்து, அதனால தலித்தை பற்றி அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து இரா சரவணன், இந்த படத்தோட இயக்குனர் வந்து, இவர் வந்து ஒரு நான் தலித். ஆனால் தலித்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத அவர் வந்து தோல்விரிச்சு காட்டியிருக்காரு. இது உண்மை, இலைமறை காவிமறைவாக இருந்தது. இந்த படம் வந்து அதை வெளியில் காமிச்சிருச்சு. அந்த எந்த மாதிரியான அரசியல்னா, ரிசர்வ் தொகுதின்னு எஸ்சி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பிரசிடென்ட் தொகுதி, அந்த சீட்டு வந்து அந்த அதிகாரம் வந்து நம்ம கையில் தான் இருக்கணும். அது அந்த அதிகாரத்தில் வந்து ஒரு பொம்மையாக இருக்கிறவங்கள வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அது அந்த படத்துலேயே ஒரு டைலாக் வரும். வெளியில் சிஎம் வெளியில் போனார்னா அந்த நாற்காலியில் வந்து ஒரு பொம்மையை உட்கார வச்சு போகிறாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஒரு பொம்மையை உட்கார வச்சுட்டு நம்ம ஆளுவோம் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் வந்து உண்மையாக நடக்கிற விஷயந்தான். அது ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் கிடையாது. இது இன்னும் சொல்லப்போனால் அது யாரும் தாக்குறதெல்லாம் கிடையாதுங்க. அது வந்து கவனத்துக்கு போகாமல் இருக்கலாம், அரசாங்கத்தோடைய கவனத்துக்கு இது போகலை, இந்த படத்தின் மூலமாக அது போகுது. அதான் உண்மை. இதில் வந்து வன்மமோ இல்லை வேறு யாரையும் குத்தி காட்டணுமோ வந்து எந்த அரசாங்கத்தையும் தடை பண்ணலையே. அந்த படத்தில் கூட பாருங்கள், ஐயா நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஃபோட்டோ கூட இருக்குமே. யாரையுமே இதில் வந்து அது தாக்கணும், அரசாங்கத்துக்கு எதிரான படமும் கிடையாது, மற்ற இனத்து ஜாதிக்கு வந்து எதிரான படமும் கிடையாது. அவங்களுக்கான உரிமையை அவங்கவுங்க விட்டு கொடுத்துருங்கிறது தான் இதில் வந்து. சசிகுமார் சார் வந்து ரொம்ப உண்மையாலுமே சொன்னோன்னா வாழ்ந்திருக்கார். அவர் இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து இது வரைக்கும் பண்ணதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் படத்துலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், அப்படி வாழ்ந்திருக்காரு. உண்மையாலுமே ஒரு தாழ்த்தப்பட்டதுலேருந்து வந்த ஒரு அந்த இடத்துக்கு வர்றவங்க அப்படி தான் இருக்காங்க, இன்றைக்கி வாழ்ந்து அப்படி தான் இருக்காங்க. எவ்வளவோ அவமானங்கள், அவர் சாதாரணமாக இருக்கும்போது கூட நல்லா இருந்திருப்பாங்க, அந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அதை வந்து அவர் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு நம்பகத்தன்மையே. இதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்களை வந்து நேரில் போய் பேட்டி எடுத்து அதை அந்த கிளிப்ஸாக போட்டிருக்காங்க. அதான் உண்மை, அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது அரசினுடைய கவனத்துக்கு போகலைன்னு தான் எங்களுடைய ஒரு மாறும். இது இப்போ இது ஏற்கனவே வந்து இரா சரவணன் சார், இந்த படத்தோட இயக்குனர், கத்துக்குட்டின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் வந்து டெல்டா மாவட்டங்களில், தஞ்சாவூர் மாவட்டங்களில் வந்து மீத்தேன் அந்த இது அங்கே போயிட்டு இருந்தது, அந்த எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த படமும் அந்த மீத்தேன் பற்றி தான் பேசு. அந்த படமும் அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச காலங்களிலேயே கவர்மெண்ட்டோடைய கவனத்துக்கு போயிட்டு அதை தடை பண்ணாங்க, மீத்தேன். ஸோ அதே மாதிரி தான் நானும் பார்க்குறேன். இதுலேயும் ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படமும் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு போகும். வாழ்கிறதுக்கே அங்கே அதிகாரம் வேணும்னு உறுதிப்படுத்திருக்காங்க அந்த படத்தில். எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள், இது வாழ்வியல் படத்தை பாருங்கள். அரசியல் இல்லை சார், அரசியல் அடித்தட்டு மக்களுக்கான ஒரு வாழ்வியல் சார். படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும், சொன்னால் அவ்வளோ தெரியாது, அந்த ரணம் வந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.